ஓசூரில் அனைத்து லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு. ஜி.ஆர். சண்முகப்பா அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மணல், ஜல்லிக்கற்கள், எம்சாண்ட் ஆகிய பொருட்களை ஏற்றி செல்லும் லாரி உரிமையாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் சங்க தலைவரும் தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்க செயலாளருமான ஜி.ஆர். சண்முகப்பா பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து ஜி.ஆர். சண்முகையா மற்றும் லாரி உரிமையாளர்கள் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகரனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.ஆர். சண்முகப்பா, இந்த மாவட்டத்தில் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, தளி, பாகலூர் மற்றும் கர்நாடக மாநில எல்லையொட்டிய அத்திப்பள்ளி பகுதியில் இயக்கப்படும் லாரி உரிமையாளர்கள் பல்வேறு காரணங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கிரஷரில் உற்பத்தி செய்யப்படும் ஜல்லிக்கற்கள், எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமானத்திற்கு பயன்படும் மூலப்பொருட்களை ஏற்றிச் சென்று வாடிக்கையாளர்களிடம் விநியோகம் நடவடிக்கைகளில் கிரஷர் உரிமையாளர்கள் தலையீடு காரணமாக தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கிரஷர் உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் மேற்கொண்ட பிறகும் கடந்த 5 ஆண்டு காலமாக அதனை பின்பற்றாமல் ஒப்பந்தத்தை மீறி அவர்களின் சொந்த லாரிகளின் வாயிலாக குறைந்த விலைக்கு வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிப்பதால் இங்கு உள்ள லாரி உரிமையாளர்கள் வர்த்தகமின்றி வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இழப்பை சந்திக்கின்றனர். இது தொடர்பாக கிரஷர் உரிமையாளர்களிடம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எந்த பலனும் ஏற்படாமல் லாரி உரிமையாளர்கள் தற்போதைய சூழலில் வாழ்வா சாவா என்ற நிலைமைக்கு ஆளாகியுள்ளனர். எனவே இதற்கு கிரஷர் மற்றும் ஜல்லி உற்பத்தி செய்யும் உரிமையாளர்கள் எங்களது கோரிக்கைகளை ஒப்புக்கொள்ளும் வரை திங்கட்கிழமை 27ஆம் தேதி முதல் எந்த லாரிகளும் ஓடாமல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள். இதன் காரணமாக சுமார் 2000க்கும் மேற்பட்ட லாரிகள் ஓடாது எனவும் சுமார் 40,000 டன் அளவில் ஜல்லி வர்த்தகம் பாதிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பேட்டி ஜி.ஆர். சண்முகப்பா, தலைவர், அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் மற்றும் செயலாளர், தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். 2025 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் எங்களுக்கு மாபெரும் தலையில் இடி வீழ்ந்தது போல ஆகிவிட்டது. குறிப்பாக கிரஷர் உரிமையாளர்கள், ஒசூர், டேக்கல் மற்றும் ஆனைக்கல் இருப்பவர்கள் உடனடியாக ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் அதிகம் கொடுத்தால்தான் ஜல்லி கொடுப்போம் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஒரே முறையாக ஒரு வண்டிக்கு 30 டன் ஏற்றினால் 3000 ரூபாய் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இதான் எங்களுக்கு வேதனை இருந்தது. இருப்பினும் அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் புரிந்து கொண்டு கடந்த 9ஆம் தேதி, 11ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி தொடர்ந்து 4 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்மானத்திற்கு வந்தோம். 80 ரூபாய் ஒரு டன்னுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒத்துக்கொண்டோம். வேறு வழியில்லை. வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் மாத கணக்காக நிற்பதற்கு எங்களுக்கு தயாரில்லை, கொடுத்து விடலாம் என்று நினைத்தோம். இருப்பினும் இருக்கின்ற பெங்களூரிலே கொண்டு அன்லோட் செய்கிற இடங்களில், அது ஆர்எம்சி ஆகட்டும், ஆலோ பிளாக்ஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் செய்பவர்களாகட்டும், வீடு கட்டுபவர்கள் அந்த ரேட்டை கொடுப்பதில்லை என்று இன்றும் மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். இருப்பினும் இவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது போல 80 ரூபாய் அதிகம் என்று சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் எழுத்து மூலியமாக கூட நாங்கள் கொடுத்து விட்டோம். இருப்பினும் கடந்த 5-6 நாட்களாக, 15 நாட்களாகவே சொல்லலாம், எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து தவறிவிட்டார்கள். பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட், எங்களுடன் செய்த உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். அதை சார்ந்த தலைவர், அதை சார்ந்த பொதுச் செயலாளர் பலமுறை அவர்களுக்கு அறிவுறுத்தியும் அவர்கள் கேட்கவில்லை என்ற சூழ்நிலை எங்களுக்கு எட்டப்பட்டு இருக்கிறது. லாரி உரிமையாளர்கள் ஒரு மாதமாக வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சுமார் 3000 தொழிலாளர்கள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விலை உயர்வின் காரணமாக பல லட்சம் பேர் பாதித்தாலும் குறிப்பாக லாரி உரிமையாளர்கள் 3000 பேர் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிரஷர் உரிமையாளர் கூட பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. இருப்பினும் செய்த உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். எனவே திங்கட்கிழமை காலை 6 மணியிலிருந்து அவர்களுடைய லாரி உரிமையாளர்கள் அவர்களுடைய வாகனங்களை அவர்களுடைய வீட்டு எதிரிலே
சைடில் பார்க் செய்வதாக முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒசூர் மற்றும் மத்திப்பள்ளி டேக்கல் ஆனைக்கல் லாரி உரிமையாளர்கள் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்திருப்பதன் காரணமாக திங்கட்கிழமையிலிருந்து எந்த விதமான ஜல்லி லோடு செய்ய கூடாது என்ற முடிவை எடுத்தாகிவிட்டது. எனவே திங்கட்கிழமை காலை முதல் சரியான ஒரு உடன்படிக்கைக்கு கிரஷர் லாரி உரிமையாளர்கள் எவ்வளவு நாட்கள் வருகிறார்களோ அத்தனை நாட்கள் பொறுத்து இருந்து ஒரு சுமூகமான முறைவு ஏற்படும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாத காலமாக லாரி உரிமையாளர்கள் பாதிப்பு இதுவரை 10 ஆண்டுகளாக இதுபோல் நாங்கள் எப்பவும் அனுபவிக்கலை. ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய் வண்டியை விடுறோம், அவங்க லோடு கொடுக்குறதில்ல. லோடு கொடுக்கும்போது நான் கொடுக்க முடியாது 450க்கு 550 கொடுன்னு கேட்குறாங்க. எப்படி இதெல்லாம் பெரிய பிரச்சனை. எவ்வளோ நாள் இருப்பாங்க பாவம். இவங்க எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுக்குற இடத்துல வேறு இதே ஜல்லி உரிமையாளர் எடுத்துகிட்டு போய் 50 ரூபா 60 ரூபாய் 80 ரூபாய் கம்மி விட்டுறோம். இது எப்படி ஒரு கண்ட்ரோல் வராமல் எப்படி யாரை கேட்டு இவங்க விலை உயர்த்துறாங்க? ஒத்துக்கினேன், அவங்களுக்கு லேபர் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, மிஷனரி காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, பேச்சுவார்த்தை நடத்தினோமே. அந்த தலைவர் மிகவும் ஒத்துழைப்பு தந்தார், இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. இருப்பினும் கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் செய்த ஒப்பந்தம் என்ன ஆனது? எனவே எங்களது வாழ்வா சாவா என்ற போராட்டம் வந்ததன் விளைவாக தான் இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். ஜெய்ஹிந்த்.